அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனலை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆயுஷ் அட்மிஷன்ஸ்க்கு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனல் குரூப் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இட்ஸ் வெரி சேஃபஸ்ட் சேனல். ஸோ என்னோடய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் கீப் இன் டச். நீங்கள் ஜாயின் பண்ணாலும் எப்போவுமே நீங்கள் லைவ்ல டச்லேயே இருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கேன். சரி, இன்றைக்கி லக்ஷ்மணன் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. சார் ப்ளீஸ் 7.5 ரிசர்வேஷனும் ஸ்பெஷல் கேட்டகரியில் வருமா சார்? நானும் ஸ்பெஷல் கேட்டகரி ஃபார்ம் ஃபில் பண்ணணுமா சார்? சரி, எப்போவுமே ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு முறை நான் வந்து என்ன படித்தாலும் சரி, என்ன தான் உங்களுக்கு சொன்னாலும் சரி, ஒரு முறை ப்ரௌச்சரை டாப் டு பாட்டம் ரீட் பண்ணுங்கள். சரி, அது ஏன் சொல்கிறேன் அப்படின்றத இப்போ பார்ப்போம். சரி, அதாவது உங்களோட ப்ரௌச்சரில் நான் அந்த 90 பேஜஸ் ப்ரௌச்சர் சொன்னேன் இல்லையா, அதில் பேஜ் நம்பர் 3 அல்லது சைடில் பிடிஎஃபோட அந்த ஆர்டரில் பேஜ் நம்பர் 7 எடுத்திங்கன்னா சொல்லியிருப்பான், கவுன்சிலிங் டு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர் 7.5 ரிசர்வேஷன், அட்மிஷன் டு அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த 7.5% கீழே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ், அதாவது மெடிசனோ டென்டிஸ்ட்ரியோ அல்லது இந்தியன் மெடிசன் கோர்சஸ்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் ஆக்ட் படியும், ரைட்டா? அதன் பிறகு ஸ்பெஷல் கேட்டகரி சில்ட்ரன், எக்ஸ் சர்வீஸ் மேன், எமினன்ட் ஸ்போர்ட் பர்சன், இவங்களும் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அண்ட் ஹையர்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டரி டிசீசஸ் இருக்கிறவங்க கூடவே, ஹெரிடிட்டரி இந்தியன் மெடிசன் ப்ராக்டிஷனர்ஸ், சரியா, வில் பி டன் அஹெட் ஆஃப் ஜென்ரல் கேட்டகரி. அதாவது நீங்கள் இந்த 7.5 கோட்டாக்காக நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்போ அதில் வந்து கேட்டிருப்பாங்க, நீங்கள் 7.5 கோட்டாவில் நீங்கள் சீட் எடுக்க விரும்புகிறீங்களான்னு அந்த அப்ளிகேஷனில் ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினை நான் உங்களுக்கு வந்து காட்டித்தரேன். அந்த கொஸ்டினை நீங்கள் எஸ்ன்னு கொடுக்குறப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எலிஜிபிள் ஆகி ஜென்ரல் கோட்டாக்குள்ளே போயிடுவீங்க. சரியா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த 7.5 சீட்டு கொடுத்து முடித்த பிறகு தான் அடுத்த உங்களுக்கு போகும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷனில் தெளிவாக ஃபில் பண்ணாலே போதும். ஸ்பெஷல் கேட்டகரி அப்ளிகேஷன் அந்த ஃபார்மை தொடாதீங்க. அதாவது 7.5 ரிசர்வேஷன்ஸ்க்கு போகிறீங்க, அந்த இது வேணும், தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்கன்னா தயவுசெய்து இதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். சரி, இந்த ஸ்பெஷல் கேட்டகரி யாருக்கு மட்டும் அப்ளை ஆகுன்றதா சொல்கிறேன். எக்ஸ் சர்வீஸ்மேன், ஆர்மியிலேருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க, அடுத்து எமினன்ட் ஸ்போர்ட் பர்சன்ஸ் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னாலோ, அல்லது பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ், ஏதாவது ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பர்சன்ஸ், அதன் பிறகு போலியோ அஃபெக்டட் பர்சன்ஸ் அவங்களா இருந்தாலோ, அல்லது ஹையர்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டரி இந்தியன் மெடிசன் ப்ராக்டிஷனர், பரம்பரையாக என்னோடய அப்பா வந்து பரம்பரையாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, நான் வந்து சித்தா படிக்கணும்னு நினைக்கிறேன்னா உங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. ஸோ இவங்களும் இந்த கேட்டகரியில் உள்ளவங்க மட்டும்தான் நம்ம ஸ்பெஷல் கேட்டகரி அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணணும். இவங்களும் ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளே கொண்டு வரப்பட்டு முதல்ல இவங்களுக்கு சீட்டு கொடுத்து முடித்த பிறகு தான் உங்களுக்கு மற்றவங்களுக்கு சீட்டு கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்றது தான் இந்த இது டினோட் பண்ணுது. சரி, இதில் இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம், இந்த 7.5ல் நீங்கள் தமிழ் மீடியம் மட்டும் தான் படிச்சிருக்கீங்க, நான் ஸ்பெஷல் கேட்டகரியில் எந்த இதுலேயுமே நான் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெகுலராக நீங்கள் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு போகிறீங்க, கவர்மெண்ட் சீட்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 500 ருபீஸ் ஃபீ. அதன் பிறகு இதே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்குள்ள ஃபீ, அப்படி அதுக்கு என்னவோ அந்த கனெக்ஷன்ஸில் நீங்கள் போயிடுவீங்க. சரி, இதே ஸ்பெஷல் கோட்டாவில் நீங்கள் வந்து காஸ்ட் ஆஃப் ஸ்பெஷல் கேட்டகரி அப்ளிகேஷன்ஸை ஃபில் பண்ணுறீங்க, நீங்கள் இந்த 4 கேட்டகரியில் மட்டும்தான் வரீங்க சார், நான் 7.5லாம் நான் படிக்கலை சார், நான் வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் பர்சன் நான், அல்லது ஏதாவது டிசபிலிட்டி இருக்குது அதுக்கான சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது, அல்லது நான் ஹெரிடிட்டரியாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அப்பாவோட பையனா, ஸோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 100 ரூபா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனோட கடைசி பேஜஸில் 84th பேஜஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இருக்கக்கூடிய பேஜஸை மட்டும் ஃபில் பண்ணினால் போதும். அந்த ஃபில் பண்ணிவிட்டு 100 ரூபா பே பண்ணிவிட்டு எஸ்பிஐ கலெக்டில் வந்து 100 ரூபா பே பண்ணிவிட்டு இதுக்கான காப்பீஸ் எல்லாத்தையுமே அவங்க கேட்கக்கூடிய அந்த காப்பீஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்றதான் சொல்லியிருக்கே ஒழிய தயவுசெய்து போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். மேபி இது உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து பார்ப்போம். சரி, இப்போது இந்த 7.5 கோட்டாவுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பேஜ் நம்பர் 83 வெயிட் பண்ணலாம். 83ல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க, அதில்
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பாருங்கள், அதாவது இஎம்ஐஎஸ் நம்பரை ப்ராப்பராக போடுங்க. இதுதான் உங்களுடைய ஐடென்டிட்டியை டினோட் பண்ணக்கூடியது. இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமானு கேட்டிருக்கான், இதை கரெக்டாக போடுங்க. 7.5 ரிசர்வேஷன் குரூப்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். தமிழ் மீடியம் 10th வரைக்கும் படிச்சிங்களா அல்லது 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்களா? சரி, 12th வரைக்கும் தமிழ் மீடியம், ஃபுல்லாக தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கேன் அப்படின்னா மட்டும்தான், அதாவது 6th-லேருந்து 12th வரைக்கும் படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் தமிழ் மீடிய கோட்டாக்கு எலிஜிபிள். அப்புறம் தமிழ் as ஒன் சப்ஜெக்ட், தமிழ் வந்து ஒரு பாடமாக 10th-லேயோ அல்லது ஹையர் செகண்டரி வரைக்கும் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதன் பிறகு இந்த எவிடன்சஸை ப்ராப்பராக கொடுங்க. இதுதான் உங்கள் 7.5 ரிசர்வேஷனை செக் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கும். அதன் பிறகு வெதர் ஸ்டடீட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் கிளைமிங் 7.5 ரிசர்வேஷன், இந்த இதில் எஸ் கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் இந்த 7.5% கோட்டாக்குள்ளே வர முடியும். இங்கே நீங்கள் நோ கொடுத்துட்டு எனக்கு அங்கே கவுன்சிலிங்கில் போய்ட்டு எனக்கு இதில் தான் வேணும், நான் தெரியாமல் போட்டேன்னு சொன்னாலாம் யாரும் உங்களை நம்ப மாட்டாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அனெக்சர் 11 இருக்கும். இந்த அனெக்சர் 11ஐயும் நான் ஒரு முறை காட்டிடுறேன். இந்த அனெக்சர் 11ல் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இந்த அப்ளிகேஷன் வந்து அந்த உங்களுடைய அந்த இன்ஸ்டியூஷனில் போயிட்டு ப்ராப்பராக இந்த இதுக்கு என்னுடைய பெயர் இது, இந்த அட்ரஸில் வசிக்கிறேன், இந்த இதை உங்களோட பிரின்சிபல் அதாவது கேண்டிடேட் சைன் பண்ணி கொடுக்கணும், உன்னோட ஹெட் மாஸ்டர் சைன் பண்ணணும். அதன் பிறகு எஜுகேஷனல் ஆஃபீஸர் வந்து சீஃப் சிஇஓ வந்து சைன் பண்ணுவாங்க. இது எல்லாமே இப்போ ஆன்லைன் ஆகிடுச்சு. ஒரு முறை கண்டிப்பாக உன்னோட ஸ்கூலுக்கு போயிட்டு கண்டிப்பாக இதை விசாரித்து ப்ராப்பராக நீங்கள் இதை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ இது ஆன்லைன்லேயே உங்களுக்கு பண்ணி கொடுக்குற ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. டெஃபினட்டாக இந்த மாதிரி யாரும் வாங்காமல் இருந்தீங்கன்னா இமீடியட்டாக நாளைக்கு உடனே நீங்கள் போய் ஹெட் மாஸ்டரை பார்த்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் போட போகிறேன், எனக்கு இப்படி வந்திருக்கு, இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு இது எப்படின்னு தெரில, இது எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டாங்கன்னா அழகாக பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக என்னோட கொலீக் ஒருத்தவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இதை அழகாக, ஏன்னா அவங்க படித்து முடிச்சு இப்போ 10 வருஷம் ஆகிடுச்சு, டிகிரிலாம் முடிச்சு, இப்போ ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு போகிறப்போ 10th சர்டிஃபிகேட் அந்த தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வேணுன்றதுனால அந்த ஸ்கூலில் போய் திரும்ப கேட்டாங்க. ஏன்னா பிரின்சிபல் அவங்களாம் மாறியிருப்பாங்க இல்லையா, ஹெட் மாஸ்டர்லாம் மாறியிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள அந்த இ-சேவை மையத்தில் போயிட்டு உங்களோட 10th மார்க் 12th மார்க்கு இதை மார்க் ஷீட்டு அப்புறம் டிசி ஏதாவது இருந்துச்சுன்னா லாஸ்ட்டு டிசியை கொடுங்க. வித்தின் ஒரு 3 டேஸில் உங்களுக்கு வந்து அதை வெரிஃபை பண்ணி சிஓ ஆஃபீஸ்லேருந்து சர்டிஃபிகேட் வந்து வந்துடும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அதனால் தயவுசெய்து இதை கரெக்டாக பார்த்து கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் கூடவே நான் சொன்ன மாதிரி செக்லிஸ்ட்டு இதில் இருக்கும், அந்த செக்லிஸ்ட்டையும் பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண எப்போதும் தயாராக இருக்கும். தேங்க்யூ. கீப் ஆன் ஃபாலோயிங். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணினா மட்டும்தான் இன்னும் நாங்கள் நிறையா வீடியோஸ், ஈவன் டைம் பாருங்கள், இந்த டைம்லேயும் உங்களுக்காக உட்காந்து இந்த வீடியோஸை நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன் அப்படின்னா டெஃபினட்டாக அது எனக்கான ஒரு கடமையாக நான் எடுத்து நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக பாருங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். சரியா, இன்னும் நிறைய பேருக்கு இந்த விஷயம் போய் சேராமல் இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.